ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் இயேசுவே, எங்கள் யேசுவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரேகபா ஹாஷகலப, எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மில்லியன் தேங்க்ஸ் ஏறெடுக்கிறோம், கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீ நல்லவ, வல்லவ, உண்மையுள்ளவ நீர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, ஓ 7 மாதங்கள் முடித்து இந்த 8வது மாதத்திலும் எங்களை கொண்டு வந்தபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும், இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதும் உங்களுடைய பொன் முகத்தை நோக்கி பார்த்தவர்களாக உங்களுடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எங்கள் யெகோவா ஈர எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. வர தடைப்பட்ட யாவரை ஏற்ற சமயத்தில் கூட்டி சேர்க்கணுமே, ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்தணுமே, எல்லாருடைய ஆவிக்குள்ளும் அமைதி உண்டாகணுமே. என் இயேசுவே, எல்லா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் சிதறாத வண்ணம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு எண்ணமும் சிறைப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எதிர்மறையான சக்தி கிரியை செய்வதை உணரும் பொழுதெல்லாம் அந்த எதிர்ப்பின் ஆவியில சிலுவையில நீங்க சம்பாதித்த அந்த வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே துரைத்தனம் பண்ணுகிற ஆவியின் மேல, அந்தகார ஆவியின் மேல, சுற்றிலும் இந்த இடங்கள்ல கிரியை செய்கிற ஆவியின் மேல, அல்லது தெருக்கள்ல கிரியை செய்கிற ஆவி, இந்த ஊர்ல கிரியை செய்கிற அந்த பலவானின் ஆவியை முன்கூட்டி நாங்கள் பைண்ட் பண்ணி இப்பொழுதே அது பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கிறத விசுவாசித்து, அதை கட்டப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்து, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை, நாமத்தின் வல்லமை இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்தவர்களாக எங்களை மூடிக்கொள்ளுவதாக. குடும்பங்களை இரத்தத்தின் வல்லமையை தள்ளிக்கிறோம். குடும்பங்கள் மேல, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆவி, ஆத்ம, சரீரத்தின் மேலும் உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையை தெளிக்கிறோம் விசுவாசத்தோடு. இந்த இடம் முழுவதும் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை, பரிசுத்தருடைய அசைவாடுதல் காணப்படுவதாக. ஆவியானவரே, நீங்க அசைவாடணுமே, பாடல் பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளணுமே, பிரசங்க வார்த்தைகளை ஆண்டவரே நீங்க கொடுக்கணுமே. ஆவியானவரை நேரடியான வார்த்தை, ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை வரணும். இந்த புதிய மாதத்திற்கு தேவையான வாக்குத்தத்த செய்தியை தந்து, வாக்குத்தத்த வார்த்தைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நீ வல்லவர், போதுமானவர் அப்பா. இந்த வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ராஜா, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டானதான எல்லா சுசி நீங்க அப்பா எங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதுல தெய்வ பயத்தோட நாங்க பூரணப்படுத்தும்படிக்கு கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தர சுத்தமணுவதாக, இப்பொழுது கழுவுவதாக அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே முற்றிலும் பரிசுத்தருக்கு முன்பதாக, குற்றமற்றவருக்கு முன்பதாக, குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரே காணப்படும்படிக்கு இப்பொழுதே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை கழுவ வேண்டும் அப்பா, ஒவ்வொருவரை சுத்திகரிக்க வேண்டும் அப்பா. சுத்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஓ ஆவியானவரே, நீங்க நிலைத்து நிலைவரமான ஆவியை புதுப்பித்து தருவதற்கு, புதிய கிருபையை கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறீங்க. அதனால எல்லாரும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளட்டும், தங்களை சுத்திகரித்துக் கொள்ளட்டும். என் தேவன் பரிசுத்தராயிருக்கிறது போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே நடக்கைகளில பரிசுத்தம், பேச்சில, சிந்தனையில, சொல்ல, செயல்ல, நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்த விளங்கும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரிலும் பரிசுத்தம் வருவதாக, பரிசுத்தம் மூடுவதாக, பரிசுத்தரின் ரத்தம் உங்களுடைய சிறகுகள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. உங்களுடைய சட்டைகளில் நிழலுக்குள்ள ஆதரவாய் வரும் பொழுது ஆண்டவரே நிறைவான பலன் கிடைக்கும். அதனால ஒவ்வொருவரும் கூடார மறைவுக்குள்ளாக வந்திருக்கிறபடினால சதா காலமும் நான் கூடார மறைவிலே தங்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாக ஆண்டவரே உங்களை மறைத்து கொள்ளுங்க. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே,
உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், 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 என் ஆயுள் முடியும் வரை ஆராதிப்பேன், 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 ஆயுள் முடியும் வரை. நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை மலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். கண்களை உம்மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை மலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முடியும் வரை ஆராதிப்பேன், 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 ஆயுள் முடியும் வரை. நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே ஆட்பவரே. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்துல என்னை நடத்தும் ஐயா, உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்துல என்னை நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையே வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உந்தன் பாதையில் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே,
வந்து நடத்துமையா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கடந்ததை வைத்து இருக்கும்போது you give power to the past to hurt you. கடந்ததை நீங்க வைத்திருக்கும் போது அந்த கடந்த காரியத்திற்கு வல்லமை ஊட்டுகிறீர்கள், உயிர் ஊட்டுகிறீர்கள், உங்களை மீண்டும் மீண்டும் சேதப்படுத்த. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நான் காண்பேன், இன்றே நான் காண்பேன். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் சேர்த்திடுவார், சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதிவை, நம்புவேன் இறுதிவை, நம்புவேன் இறுதிவை, நம்புவேன் இறுதிவை, நம்புவேன் இறுதிவை, நம்புவேன் இறுதிவை. நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நம் நேச வருகையில் தந்திடுவார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம்.
நீ கையில் தந்திடுவார். நம்ம நல்ல ஸ்ட்ரைவ் பண்ண, நல்ல போராட்டம் போராட நம்முடைய மாம்சமே ஒரு பெரிய தடையா இருக்கிறது. அந்த போராட்டத்துல ஸ்ட்ரைவ் டு என்டர் இன்டு த நேரோ வே என்று சொல்லி இருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாக செல்லுகிறவர்கள் சிலர் தான். கேட்டுக்கு போகிற வாசல் பெரிதா இருக்கிறது, விசாலமா இருக்கிறது. கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் பழிதுவே என்று நடத்துகே. பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் பழிதுவே என்று நடத்துகே. கண்களை மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். கண்களை மேலே பதித்து வைக்கிறேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன், 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 என் ஆயுள் முடியும் வரை உம்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உம்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. பிசாசு பிளான் போடுவோம், ஆண்டவர் திட்டம் போடுவார். பிசாசு ஒரு வாரத்துக்கு இங்கே நம்ம பாடிப்பட்டு இருக்கோம், ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் சோதனை கொண்டு அவன் திட்டம் போடுவோம். ஆனா ஆண்டவரும் கால்களை அழைச்சி நீங்களாக்கி
மறைவான முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி மறைவான ஆபத்துகள்ல இருந்து கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறோம். அதனாலதான் நம்ம வளையத்துக்கு வருகிறோம். இதற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்காக மற்றவர்களோடு சேர்ந்து ஆராய்க்கிறோம். தனியா நின்னா ஈஸியா தோற்கடித்துக்குவான் பிசாசு. கண்களை உண்மையிலே மதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறேன். கண்களை உண்மையிலே மதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறேன். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறேன், கிருபையினால் என்னை தாங்குகிறேன். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்வரே, எனக்குள்ளே வாழ்வரே, நன்மைகள் செய்வரே, எனக்குள்ளே வாழ்வரே. காலை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறேன், நன்மை போல் என்னை சுமந்து காக்கிறேன். காலை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறேன், நன்மை போல என்னை சுமந்து காக்கிறேன். உம்மை ஆராதிப்பேன், 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 நாங்கள் முடியும் வரை ஆராதிப்பேன், 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 நாங்கள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உங்கள் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத் தாரும். உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உங்கள் பாதையில் வெளிச்சத்திலே
சுவிகாரம் உள்ள ஆவியை நீங்க தந்திருக்கீங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க தரவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கீங்க. அப்பா பிதாவே, அன்பான தெய்வா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஓ, எலும்பு முன்னாடி உங்க எரிச்சல் தண்ணீர் கடவுது என்று சொல்லியிருக்கிறீங்க. ஓ, அவித்து போடாதபடிக்கு ஓ, எங்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அவித்து போடாதபடிக்கு அந்த பொக்கிஷம் யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகத்திலே வீர பெற்ற நபர் அவர்தான், பரிசுத்த ஆவியானவர். ஓ, அவர் உங்களை விட்டு போய்விடக்கூடாது. என்னத்தை இழந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, தோற்றினாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, பேசுகிறவன் பேசட்டும், ஏசுகிறவன் ஏசட்டும். நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ. நீ உன் பாதையில செல்லு. நீ உனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுது. ஓ, பேசுகிறவன் பேசிக்கொண்டுதான் இருப்பான், சிரிக்கிறவன் சிரித்து கொண்டுதான் இருப்பான். அப்படியே கடை வீதிகளில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவர்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கட்டும். நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு போ. அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசி கேட்டு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, விசாலமாயிருக்கிறது. ஓ, பரலோகத்துக்கு போகிற வாசல் ஒரு இடுக்கமாயிருக்கிறது. அங்க முள் வரதான் செய்யும்,
பாரு, ஒரு நாள்ல கிருபை உன்னை விட்டு விலகினா நீதிதான் உனக்குள்ள வேலை செய்யும். அந்த கிருபையின் காலத்தை யாரும் அசால்ட்ட ஏற்றது. இதற்காக சகாயங்களின் காலத்தில் பக்தி உள்ளவன் எவரும் உம்மை நோக்கி கூப்பிடுவார், அப்பொழுது மிகுந்த பிரபாகம் வந்தார். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஓடுகிறவங்க எப்படி ஓடுவாங்க? யாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவாங்க, நிச்சயத்தோடு ஓடுவாங்க, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. இந்த 4 விஷயங்கள் இருக்குது. 2 கொரிந்தியர் 9 இருக்குது, எடுக்க வேண்டாம். ஓடுகிறவங்க எல்லாம் ஓடுவாங்க. ஒரே ஒரு ஓட்டம். என்ன ஓட்டம்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஓட்டம். பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலையை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் முதலாவது ஆத்துமாக்களுடைய கட்டுகளை விடுதலையாக்க விரும்புகிறார். விடுதலை எங்கே வருதோ, எங்கே ஆவியில் சந்தோஷம், சமாதானம், விடுதலையை நீங்கள் தக்க வைத்து கொள்கிறீங்களோ அந்த இடத்துல தான் சரீரத்திலும் என்ன உண்டாகிறது? ஆரோக்கியம், சுகம், சுபிட்சம், க்ஷேமம் எல்லாமே உண்டாகிறது. நம்முடைய தேவன் அவரை விசுவாசிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். நான் கடந்த நாளில் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஓட்டத்தை குறித்தே ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கி வரும் பொழுது இந்த 2 நாளைக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொல்கிறார் 42:2, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். இன்றைக்குள்ள வாக்கு தத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது லூக்கா 1:37 அந்த இடத்துலையும் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 1:37. லூக்கா 1:37 இருக்குது. இது எல்லா 3 சுவிசேஷ புத்தகங்கள்லையும் அதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான, அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எனது எளிதாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இயேசுவானவர் சொல்லும் பொழுது அவன் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்போ யாதான் ஆண்டவரே ரட்சிக்கப்படக்கூடும்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ யாதான் ரட்சிக்கப்பட முடியும்? அப்போ ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்பட முடியாதா? அப்படிங்கிறது போல் அவர் சொல்லி கொள்ளும் பொழுது அவர் சொல்கிறாரு, யாரை பார்த்து சொல்கிறாரு? சீஷர்களை பார்த்து. நம்ம பார்த்து சொல்கிற காரியம் மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. மார்க்கு 10 நல்ல தெளிவாக இருக்குது. மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். இதே வசனம் மத்தேயு 19:24 முதல் 26 இதுலேயும் அதான் இருக்குது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை, அதே வசனம் தான். மனுஷனால் இது கூடாதது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கில் கொஞ்சம் ஒரு வார்த்தை, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது. லூக்கா 18:25 முதல் 27 அதே வார்த்தை தான். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒரு பாட்டு பாடுவோமே, என்ன பாட்டு பாடுவோம்? பாட்டு பாட சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ பாட்டுக்கு ரெடியாக இருக்கீங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே,
ரோமர் 4 போதும். ரோமர் 4வது அதிகாரம் 17 முதல் 21. அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. இதே வாக்குத்தத்தத்தை ஆதியாகமம் 18 14 முதல் 19 வரையிலும் வாசிக்கலாம். எதுக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், வசனங்களை கொடுக்கிறார்? எதற்காக? அதை நிறைவேற்றும்படிக்கு கொடுக்கிறார். இன்னொன்று, ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் பிள்ளைகளுக்கு. அதுதான் 18வது அதிகாரத்தில் நீதி நியாயத்தெல்லாம் வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி 18 17 முதல் 19 வரையும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் இருக்கீங்களா? 18வது அதிகாரம் 17 முதல் 19 வரையிலும். ம் 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 இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல 14வது வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 3 புருஷர்கள் ஆபிரகாமுக்கு மம்ரே பூமியில் காணப்படும் பொழுது ஆரம்பத்தில் 19 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், திரும்பவும் வாசித்து பாருங்கள். தரிசனமான 3 புருஷர்கள் வந்து நின்னாங்க. அப்போ அந்த 3 புருஷர்கள் என்ன சொல்கிறாங்க? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்பவும் உன்கிட்ட வருவேன், உனக்கு சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் உடனே பயந்துட்டு என்ன செய்கிறாங்க? நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. மறுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நகைக்கவில்லை என்று சொல்லி அதில் ஒரு பொய்யும். நகைக்கவே இல்லை, நான் சிரிக்கவே இல்லைன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம சிரிக்கிறது தெரியும், வையறது தெரியும், முணுமுணுக்கிறது தெரியும், முறுமுறுக்கிறது தெரியும், கோவப்படுறதுக்கு எல்லாமே ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறார். எதிர்த்து பேசுறது தெரியும், நான் அதை கண்டுபிடிப்பேன். எதிர்த்து பேசுனா அவங்களோட நான் ரொம்ப பேசவே மாட்டேன், பேசாமல் போயிடுவேன், ஓடியே போயிடுவேன். அப்போ அந்த ஆவிகளெல்லாம் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியுங்கிறத நான் சொல்ல வரேன். பூமியில் உள்ள நீ நகைத்தாய்ன்னு சொல்லி மறுபடியும் இல்லை, நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்லி 3 புருஷர்கள் யாரை குறிக்குது? 3 தூதர்களை குறிக்குது. நீ நகைத்தாய். கர்த்தர் ஆபிரகாம் அடுத்த வசனம் 14 15 ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்தவங்களுக்குள்ள அப்போ தான் புரியும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நீங்கள் எங்கேயோ கவனத்தை சிதற விட்டுட்டு ஸ்டேஜையை பார்த்துக்கிட்டு ஆட்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே முடியாது. யாரையும் பார்த்துட்டே இருக்காதீங்க. பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறாருன்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கட்டளையிடுவான். அவன் பிள்ளைகளுக்கு, அவனுடைய சந்ததிக்கெல்லாம் என்ன செய்வான்? பின்வரும் அவங்க வீட்டாருக்கெல்லாம் என்ன செய்வான்? நீதியை வாழிய காத்து நடவுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுவான், கட்டளையிடுவான் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ உங்களுடைய ஃபியூச்சரும் தெரியும், வருங்காலத்தையும் அவர் சொல்றார், தூதர் மூலமாக அறிவிக்கப்படுது. ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கிறதா? நம்முடைய வருங்காலத்தை குறித்து சொல்லுவாரா? என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது வருங்கால சந்ததிக்கு நான் நீதியை
அல்லது நியாயத்தை அறிவிக்கிறவள் என்று சொல்லி அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் பலப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். ரோமர் 4 இதற்கு ஒத்த வசனம், அநேக ஜாதிகளுக்கு நான் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி 17 ஆரம்பிக்குது. அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, இருக்கீங்களா என்னன்னே தெரியல, எல்லாரும் கம்மன் இருக்கீங்க, புரியுதா என்னன்னு தெரியல. விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆபிரகாம் யாரா இருக்காரு? ஆவிக்குரிய தகப்பன். ஆபிரகாம் யாரா இருக்காரு? ஆவிக்குரிய, அல்லது இன்னொரு வார்த்தை விசுவாச தகப்பன். நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாச அகராதியில் எழுதப்பட்ட விசுவாச மனிதர்கள். விசுவாச அகராதினா என்ன? விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார். அப்போ விசுவாச மார்க்கத்தார் நம்ம எல்லாம் விசுவாச மனிதர்கள். அப்போ ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தின் தன்மை இருந்தது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் என்னதுன்னா, வல்லமை உள்ள சர்வத்தையும் அறிந்த இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டியானவரின் மேலேயே அவருடைய விசுவாசம் என்னது இருந்துச்சு. அவர் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, தான் செய்ய போவதை முன்பே வெளிப்படுத்த போகிற தேவனை குறித்ததாக இருந்தது. அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? தேவனை குறித்ததாக இருந்தது, வெளிப்படுத்த போகிற தேவனை குறித்ததாக இருந்தது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, உங்களோடு பேசினார்னா, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கும். இன்னொன்று வெளிப்படுத்த போகிற காரியமாக இருக்கும். நான் செய்ய போகிறத உனக்கு மறைப்பேனோ, அதனால தான் நான் உனக்கு அவர் உடனே நம்பினார். அநேக அந்த வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தோ அந்த வசனம் ரோமர் 4 17 முதல் 21 வசனத்துக்குள்ளே இருக்கு. அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? தகப்பனா ஆவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நீ ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா வைப்பேன். உன்னுடைய வீட்டாருக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதிய வழிய காத்து நடவுங்கள் என்று சொல்லி நீ கட்டளையிடுகிற மனுஷன் என்பதையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறேன். உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பேசின பொழுது, நீ நான் செய்ய போகிறத நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லிட்டு செய்ய போகிறத என்ன சொல்றாரா? செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு காரியத்தையும் மறைக்காமல் இருக்க மாட்டாருன்னு என்ன ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த வசனம் இருக்கு. வெளிப்படுத்த போகிறத அல்லது வருங்காலத்தில் நடக்க போகிறத ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார், மறைக்க மாட்டார். அதான் அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி 1:37 யாரை குறித்து படித்தோம்? 1:37 லூக்கால வரிசையாக சொன்னேன்ல அந்த வசனம். 1:37 எடுத்துக்கோங்க. லூக்கால மத்தேயு மார்க்கு லூக்கா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ ஒரு கன்னியையும் ரெண்டு பெண்களை, வயது முதிர்ந்த ஒரு மலடியான ஒரு பெண்ணையும் ஒரு கன்னியையும் குறித்து அவங்க குழந்தைகளை பெற செய்தது தேவனுக்கு கஷ்டமான காரியமா? இல்லை, கடினமான காரியமே அல்ல. அதைத்தான் சொல்றாரு. ஜனங்கள் அற்புதம் என்று நினைக்கிறது, அழைக்கிறதெல்லாம் தேவன் செய்கிற மற்ற எல்லாவற்றையும் போல அவருக்கு எளிதானது. தேவன் செய்கிற எல்லாவற்றையும் போல அவருக்கு என்னது? எளிதானது. ஆனால் நமக்கு அந்த அற்புதம் நடக்குது. இந்த கூட்டத்தில் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. பிசாசு ஓடுது, வியாதி குணமாகுது. வீல் சேர்லேருந்து என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் எழுப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீல் சேரில் தானே கொண்டு வருவாங்க. அவங்களெல்லாம் அற்புதம் பெற்று என்ன செய்ய போகிறாங்க? போக போகிறாங்க. நிறைவேற போகிற காரியம்.
ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம். நிச்சயமா அது என்ன செய்ய போகுது? அவங்க சபையில நடக்க தான் போகுது. அப்ப இந்த சபையை குறித்து, உங்களை குறித்து ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாருன்னா, அல்லது உங்களுடைய வரும் காரியத்தை சொல்லுவாருன்னா அதை நிறைவேற்றுவார். கட்டாயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாது? பலவீனமா இருக்கக்கூடாது, பலவீனமா வீக்கா இருக்கக்கூடாது. அப்பப்போ மாறி மாறி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. விசுவாசம் உறுதியா இருக்கணும். விசுவாசம், அதாவது சூழ்நிலை ஏது இல்லாவிட்டாலும் கூட, அந்த ரோமர் 4ல் அதுதான் வாசித்தோம். திரும்ப அந்த இடத்துக்கு வாங்க. நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தோம், அந்த இடத்த எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசத்தில் வல்லவனானான். போதும். ஆபிரகாம் தேவனை, அந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது, பேசப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் முற்றிலுமாய் நிறைவேறுவதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லவே இல்லை. சூழலை பார்க்கும் பொழுது, சுற்றுச்சூழலை பார்க்கும் பொழுது எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் அந்த ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான். அப்போ நம்ம தேவனை விசுவாசித்து நம்ம ஒன்று கேட்கும் பொழுது, நம்புறதற்கு எதுவே இல்லாட்டாலும் கூட நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது, நடைபெற முடியாததை கூட, தோன்றின காரியத்தை அல்லது ஆண்டவர் பேசின காரியத்தை அவர் வாக்கு பண்ணியதுனால, அவர் சொன்னதுனால என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனால் அதுக்கு முன்னால் ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும்? வாக்கு பண்ணியதனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். விசுவாசித்தான். அவன் விசுவாசம் பலவீனமாய் இருக்கவில்லை. ஒரு மகன் பெறுவான் என்று சொல்லி 100 ஆண்டு. ஆனால் அவன் சொந்த திறமை என்ன செய்யல? அவனுடைய வயதை பார்க்கல. சாராள் பாட்டிக்கு 90, ஆபிரகாம் தாத்தா 100 வயசு. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? புது பலம் பெற்றவங்களா இருக்கிறோம். வாக்கு பண்ணியதை தேவன் முடியாதுன்னு சொல்லலை. ஒன்றுமே ஒன்று சொன்னாருன்னா அந்த காரியம் என்ன செய்யும்? முடியும். கைகூடி வரும். நிச்சயம் அற்புதம் நடக்கும். சொந்த திறமையே அல்ல, தேவனையே அவன் விசுவாசித்தான். ஏன்னா தேவன் தந்த வாக்கு தத்தத்தை அவர் தந்தாரு. தேவனால சொன்னதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். காரியத்தை எல்லாம் சொல்லுவதற்கு பதில் சொல்ல முடியறதில்ல. நம்ம ஆண்டவரிடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். சின்ன சின்ன காரியத்துக்கும் என்ன செய்யணும்? ஜெபம் வந்துட்டே இருக்கணும். இயேசுவை நோக்கி பேசுவது தான் ஜெபம். விசுவாசத்தோடு பேசுவது தான் ஜெபம். சந்தோஷம் அப்பதான் வரும். ஆவியில் விடுதலை வரும். விடுதலை எப்படி வரும்? விடுதலையாக்குன்னு சொன்னால் எப்படி விடுதலை ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு விடுதலை உண்டாகணும்னா அந்த கட்டை என்ன செய்யணும்? அவிழ்த்து விட்டால் தான் விடுதலை உண்டாகும். நம்முடைய அந்த சுவாபத்தை ஒழித்து கட்ட வேண்டும். அல்லது எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கோமோ அந்த கட்டிலிருந்து என்ன செய்யணும்? அந்த கட்டை நீங்கள் தான் அவிழ்த்து கொள்ளணும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் தான் எனக்குரிய வேலை. அதுதான் என்னுடைய ஜெப ஊழியம். அதுதான் நீங்கள் உபவாசம் இருக்க வந்தால் அதை தான் நீங்கள் செய்யணும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடு, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, நீ உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காத, மனம் திறந்து அவரோட பேசு. மற்றவங்களிடத்துல பேசுறீல, ஆண்டவரோடு என்ன செய்யுங்க? நீங்க பேசிட்டீங்கன்னா போதும். ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? நல்ல விசுவாசத்தை தருவார். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய சந்தோஷத்தை என்ன செய்யுங்க? விடுதலை அப்படியே தக்க வைத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் குறித்து ஒன்று குறித்து கூட என்ன செய்யக்கூடாது?
கவலைப்படக்கூடாது. கவலையற்ற ஸ்தோத்திரம் வரணும். கவலைப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட முதல்ல அழுது அந்நாள் ஜெபம் பண்ணார். பிறகு கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்துன்னு சொல்லி பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு மனுஷரிடத்துல தெரியப்படுத்துறதுக்கு தான் நிறையா பேருக்கு என்னது ஆசை. சொல்லி பாருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போவே இந்த இடத்துல வசனம் வரும் பொழுதே நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் மேலானவர் மேலே அவருக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் சொல்லி அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதான் நான் சொன்னேன், 100 வருஷம் 90 வருஷம்னு சொல்லி பார்க்கும் பொழுது சொன்னதை செய்ய முடியும், அவன் செய்வார்னு சொல்லி அவன் முழுமையாக நிச்சயித்திருந்தான். முழு நிச்சயமாய் நம்பி பாஸ்டர் சொன்ன மாதிரி சில கேரண்டி, சில பொருட்கள் வாங்கும்போது வாரண்டி பீரியட், கேரண்டி இதெல்லாம் கேட்டு தான் என்ன செய்வோம்? வாங்குவோம். நமக்கு என்ன அஷூரன்ஸு? ஆபிரகாமுக்கு என்ன அஷூரன்ஸ் இருந்துச்சு? ஒரே ஒரு அந்த வாக்குத்தத்தம் தான். அதை தான் நம்பி அவன் விசுவாசித்தான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வாக்குத்தத்தத்தை சொந்த திறமையினால் அவர் பெறலை. எப்படி பெற்றிருப்பார்? வாக்குத்தத்தத்துக்காக கிருபைக்கு காத்திருந்திருப்பார். ஆண்டவரே வார்த்தையை தாங்க, என் பிள்ளைக்கு தேவையான வார்த்தையை தாங்க அப்படின்னு கேட்டாதான் பிள்ளைக்கு தேவையான வார்த்தையை கொடுப்பார். உங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுப்பார். அவயவங்களை ஒரு சரீரத்தில் வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. எதை வாலண்டியராக செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என்ன செய்வார்? கோரேசன் ஆவியை ஏவி எழுப்பினார் சொல்லியிருக்கு. சரி, நான் வசனத்துக்கு வரேன். இந்த வசனம் செய்ய போகிறத குறித்து ஒரு அத்தாட்சியோ ஆதார சான்றோ திரும்ப ஆபிரகாமுக்கு தந்தாரா? ஒன்றுமே பிறகு என்ன செய்யலை, தரலை. அந்த ஒரே வாக்குத்தத்தம் தான், உன்னை அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? தகப்பனாக வைப்பேன். அப்போ பெண்களும் சொல்லுங்களேன், அநேக ஜாதிகளுக்கு நான் ஒளியாக இருப்பேன். அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க? ஒரு தீர்க்கதரிசியாக என்னை கட்டளையிட்டு இருக்கிறீங்க. அநேக ஜாதிகளுக்கு அல்லது சிலரை ரட்சிக்கும்படிக்கு என்னை ரட்சித்திருக்கிறீங்க. இதுதான் உங்கள் ஜபமாக இருக்கணும். என்னை ரட்சித்தது எதுக்கு? நான் ரட்சிக்கப்பட்டது போல இன்னும் ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்துவதற்கு, இன்னும் ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படுவதற்காக தான். யூதாவில் தெளிவாக இருக்குது, சிலரை ரட்சிக்கும்படிக்கு இல்லை. பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்கிறாரு. சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து கொள்ளும்படிக்கு பயத்தோடு நான் அவங்கள ரட்சித்து விசுவாசத்தை, மகா பரிசுத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டு, அதை இன்னொரு இடத்துல சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என் விசுவாசத்தை காத்து கொண்டாதான் நான் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும், நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம், ஆவிக்குரிய தகப்பன். நீங்களும் ஆவிக்குரிய தாயா என்ன செய்யணும்? பிள்ளைகளை என்ன செய்யணும்? பெற்றெடுக்கணும். பெற்றெடுக்கிறதுனா என்னது? அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கணும். அநேகரை ஞான ஸ்நானத்துக்கு என்ன செய்யணும்? அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். நமக்கே தெரியும் அவங்க எப்படி நல்ல மூடில் இருக்கிறாங்களான்னு. அவங்க நல்ல ஒரு தேவையோடு இருப்பாங்க. ஆண்டவர் உணர்த்துவார், காண்பிப்பார். எல்லாருக்கும் போய் அப்படி சொல்லிட முடியாது. ஞானமற்ற எதுவும் என்ன செய்யக்கூடாது. ஞானமாக என்ன செய்யணும்? வார்த்தைகளை கவனமாக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதனால ஆண்டவர் அதுக்கு எல்லாம் உங்களை என்ன செய்யணும்? எக்யூப் பண்ணணும். பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுது? அப்போ நம்ம எந்த இடத்துலும் சத்ரு குற்றப்படுத்துகிற இடத்துல இருக்கவே கூடாது. ஒரு முகாந்தரத்தை அவன் தேடுவான். குற்றப்படுத்துகிற இடத்துல அல்லது சந்தேகப்படுற இடத்துல, ஒரு சந்தேகத்தின் ஆவியோ குற்றப்படுத்துகிற ஆவியோ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த முகாந்தரத்தை அவன் பார்த்துட்டே இருப்பான். எங்கடான்னு சொல்லி வகை தேடி என்ன செய்வான்? சுற்றி திரிவான், எங்கேயாவது தப்பு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
சரி, நிறைய வசனங்கள் இருக்கு. 42:2, ஏசாயா 40:20. ஆண்டவர் வந்து பலன் கொடுக்கிறாரு, ஆவியில பலன் கொடுக்கிறாரு, சத்துவத்தை பெருக பண்றாருன்னு சொல்லி வசனம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு வசனம், வாக்குத்தத்தம், எல்லாம் வாக்குத்தத்தம் தான். 52 ஏசாயா, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லாமல் போயிற்றோ. இந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப வரும் பொழுது என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லாமல் போயிற்றோ. நான் வந்த போது ஏன் ஒருவனும் இல்லாமல் போனீங்களா? சரியா விழித்து கொண்டு ஜெபிக்கிறவங்க இல்லை, விடுவிக்கப்பட்ட ஆத்துமாவா இருக்கணும். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை அவள் வசனிப்பாள். நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவன் இல்லாமல் போனது என்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ. 52 இருக்கு, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. இன்னும் எரேமியா 32:17-27 அதே வாக்குத்தத்தம் தான். இதோ நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆண்டவர் அதிசயமான கர்த்தர், அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், நம்புறதற்கு எதுவே இல்லாட்டாலும் கூட, உங்களுக்கு யாருமே இல்லாட்டாலும் விசாரிக்கிறதற்கோ அல்லது உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் இருக்கிறார். விடுவிக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் கண்ணோக்கி பார்க்கிறதற்கும் அவர் இருக்கிறார். அதனால அவரை நோக்கி பார்ப்பீர்களா? அவரை நோக்கி பாருங்க. மரியாளுக்கு ஆண்டவர் பேசின பொழுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். ஆபிரகாமுக்கு பேசின பொழுது அந்த வார்த்தையை விசுவாசித்தார். வேற ஒரு ஹோப்பே இல்லை, நம்புகிறதுக்கு வேற சான்ஸே இல்லை. வார்த்தையை மட்டும்தான் அவருக்கு கிடைத்த வார்த்தை, அதை மட்டும்தான் நம்பினார். ஆனா சாராள் மறுத்தாங்க, நகைத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், இப்படி இவங்க எனக்காக ஜெபம் பண்றாங்களே, எனக்கு விடுதலை வந்ததா இல்லையோ என்று சொல்லி நீங்க சந்தேகப்பட வேண்டாம். உராபாலா கூராபா சந்திரபா அஷகலபா, விடுவிக்கிறதுக்கு அவரிடத்துல பலன் இருக்கிறது. அவருடைய கரம் குறுகல. ஆண்டவர் அதிசயமான கர்த்தர், அதிசயமா நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்வில் எல்லாவற்றையும் நீ செய்ய வல்லவர். உங்களுடைய இருதயத்தின் மேல கையை வைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா. எனக்கு செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லப்பா. எல்லா அதிசய காரியத்தையும் நீங்க நடப்பிப்பீங்கப்பா. எனக்கு எல்லா விடுதலையும் உண்டு, எல்லா சுகமும் உண்டு அப்பா. உங்களிடத்துல பலன் உண்டு ராஜா. அதனால நான் ஆண்டவரே, ஏதுவே இல்லாம டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும் நான் அதை நம்பல. உங்க வாக்கு தத்தத்தை நம்பி வந்திருக்கிறேன். உங்க வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே. ஓ ரபாலியா தரபா சந்தலரபா. கர்த்தரை நம்பினால் சித்தி பெறுவாய். நீ கர்த்தரை நம்பினால் சித்தி பெறுவாய். ஓ பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், பரிசுத்தமாக்குகிறவரும் பரிசுத்த செய்யப்படுகிறவர்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அபாலா கூரபாலா தூரபாலாபா. அவங்க 2 பேரும் ஒன்றாகவே. யார் 2 பேர்? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் நாம் எல்லாரையும் குறிக்கிறது. ரபிலா சந்தராலபா லேபரபா ஷலரபா கதலரபா கதலபா. எந்த புளித்த நிலையும் இருக்கக்கூடாது. மனசலித்து போனது கூட இருக்கக்கூடாது. வெறுத்து போய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ மனம் சலித்து போனாய், நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நான் வந்தேன், நீ இல்லாமல் போகிறாய், நீ பல காரியங்களை கொண்டாடி போகிறாய். ஈகாலமகா தலமா, பல காரியத்தை உன்னுடைய காதுக்குள்ள கேட்கிறாய். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட நீ உண்மையாயிரு. என்னை கொண்டாடு, என் கிருபையை கொண்டாடு, கிருபையில நிலை நெல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒன்று சேதப்படுத்தாது. திருவிழாக்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பிள்ளைகள் அதை ரசிக்கிறாங்க, நீங்க அதை கேட்குறீங்க. அதன் மத்தியில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எப்படி நீங்க துதிக்கிறீங்க? எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க?
எப்படி அது பின்னால நீங்க போகாம இருக்கிறீங்க, பிள்ளைகளை அது அந்த இடத்துல அனுப்பாம இருக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மதுரையிலும் நாங்க இருக்கிற இடங்களை சுற்றிலும் அப்படிதான் ஒரே காரியம். ஆனா அதன் மத்தியிலும் கூட, அந்த சூழல் மத்தியிலும் கூட, அந்த சூழல் மத்தியிலும் கூட, அந்த பயங்கரமான அந்த சூழல் மத்தியிலும் கூட கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியும், விடுதலையோடு இருக்க முடியும். நாம் அதை ஒன்றும் பொருட்படுத்தக்கூடாது. அதை அலட்சியம் பண்ணி விட்டு விடணும். ஒரு எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கத்தை கற்றுக்கொள்ளணும். காதை பறக்க விடக்கூடாது, கண்ணை பறக்க விடக்கூடாது. இல்லாமல் போகிற பொருள் மேலே உன் கண்ணை பறக்க விடாத. ருசியுள்ள பதார்த்தங்களை மேலேயே உங்களுடைய நாக்கு ருசியை பழக்கினது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உங்களுடைய ஆகார விஷயங்கள்ல மிகவும் ஆரோக்கியமாயிருக்கும், மிகவும் ஆரோக்கியமாயிருப்பீங்க. முழு தானிய உணவுகளை வாங்கி நீங்க உயிருள்ள உணவை, ஜீவனுள்ள உணவை நீங்க சமைத்து சாப்பிடணும். அதனால நாக்க சுவைக்கு நீங்க பழக்கி சரீரத்தை கெடுத்து படக்கூடாது. சில காரியங்களெல்லாம் விடணும், சில காரியங்களெல்லாம் விட்டு விலகணும். அப்போதான் நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம் போல. அது போல ஆவிக்குரிய விஷயங்கள்ல தான் எதை விட்டு விலகணுமோ, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. எப்பொழுது கம்யூனியன் நம்ம அந்த 11வது அதிகாரம் கொரிந்தியர் நிருபத்தில் வாசிப்போம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நிதானித்து பார்ப்போம். அபாத்திரம் எதுவும் காணப்படக்கூடாது. பாத்திரவான்களாய் நம்மளை ஆண்டவர் மாற்றட்டும். எப்பவும் போல சண்டை, கூக்குரல், மன சஞ்சலத்தோடு எடுக்கக்கூடாது. பாத்திரமா இருக்கணும். அவருக்கு பாத்திரவாட்டியா இருக்கணும். அபாத்திரம் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களை நீங்க சோதித்து பாருங்க. சோதித்து பார்த்து நிதானித்து அறிந்து கொள்ளணும். அவரோடு உள்ள ஐக்கியம், இது நிலைத்திருக்கக்கூடிய ஐக்கியம். ஆவியில நமக்கு மறுபடியும் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மருத்துவரின் உயிர்த்தெழுதல் உண்டு. நித்திய ஜீவன், கடைசி நாளில ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். கடைசி நாள்ல உன்னை எழுப்புவேன்னு சொல்றாரு. வார்த்தையிலே நிலைத்திரு, அவருடைய நாமத்திலே நிலைத்திரு, பரிசுத்தத்திலே நிலைத்திரு, கிருபையிலே நிலைத்திரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தையவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவும் ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரை நம் தெய்வம். எல்லாமே அவரிலிருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். எல்லாமே அவரிலிருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரிலிருந்து வந்தன. நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தையவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் கொடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் கொடுத்துகிறார். அப்பா என்று கூப்பிடுவோம். அப்பா என்று கூப்பிடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர். இரக்கம் நிறைந்த தந்தையவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர். கணவனை இழந்தவர்க்கு காப்பாளர் அவர்தானே. அப்பா என்று கூப்பிடுவோம். அப்பா என்று கூப்பிடுவோம்.
கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார். அதுக்காக வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இதில் கிட்டத்தட்ட 3000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலே இருக்குது பைபிளில். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் தான் வாங்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணதை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவையானதை கர்த்தர் கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்குரிய வாக்குத்தத்தம் உண்டு, தேசத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் உண்டு. எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவங்களுக்கு ஆவியில் வெளிப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஜெபமாக மாற்றும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சில வேளை அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தடைகள் இருந்தா, தடைகள்னா அவங்களுக்குள்ளேயே தடை இருந்தா அதை அகற்ற கர்த்தர் சொல்லி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆபிரகாமுக்கு ஒரு தடை இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அதை மாற்றிட்டு வாக்குத்தத்த சந்ததியாக கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுக வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனானான். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பைபிளை நீங்க எழுதி கொடுத்திருக்கிற 3000க்கு மேலான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு. அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் நீ என்னோடு பேசின வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஐஸ்வர்யவான் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் கர்த்தர் சொன்னாரு, இது மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் அது கூடும் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற எல்லா செயல்களுக்காகவும் வல்லமையான கிரியைகளுக்காகவும் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, செய்ய போகிற செயல்களுக்காக, நீ செய்ய போகிற செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி.